ஸோ நிஃப்டி இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ எக்ஸாக்ட்லி 250 வரைக்கும் வச்சுக்கலாம். 224 250 வரைக்கும் ஒரு ஜோன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது 224 250 டு பி எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட் வரைக்கும். ஸோ இந்த ஏரியாஸை ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போஸ் இன்கேஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து மேலே போகணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த ஜோன்ஸை கட் பண்ணுற பட்சத்தில் நான் வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா ஆர் குவைட்லி பாசிட்டிவ். ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் நாளைக்கு இந்த ஏரியாஸை பிரேக் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நாளைக்கு கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அந்த க்ரூஷியல் பாயிண்ட் பிரேக் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சைடில் போக ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஹோப்ஃபுல்லி லாஸ்ட் அந்த ரீகேப்பை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸை க்ரூஷியல் பாயிண்ட் வச்சு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 24,224 ஆல்மோஸ்ட் 24,250 வரைக்கும் எக்ஸாக்ட்லி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏரியாஸ்க்கு மேலே ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் சஸ்டெயின் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு மார்க்கெட்ஸ் இதுக்கு கீழே இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. அண்ட் ஈவன் தோ எனக்கு டெலிகிராம் குரூப்லையுமே நான் ஆல்மோஸ்ட் அதே அப்டேட்ஸ் தான் கொடுத்துருப்பேன். நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் 24,250 மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஸோ 24,250 தான் நான் நேற்றுக்கு நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு போட்ட வீடியோஸ்லையுமே க்ரூஷியல் பாயிண்டாக சொல்லியிருந்தது. ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணாங்க அண்ட் அங்கேருந்து மார்க்கெட்ஸ் வந்துட்டு கீழே வந்திருந்தாங்க. பட் எவென்ச்சுவலி நான் என்ன சொல்லியிருப்பேன்னா எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் எப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த ஏரியாஸை பிரேக் பண்ணுறாங்களோ அதுக்கு அப்புறமேட்டு தான் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஏரியாஸ்க்கு கீழே இருக்கிறப்ப நம்ம டவுன் சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். எவென்ச்சுவலி இன்னைக்கு மார்க்கெட்ஸ் வந்து இந்த ஏரியாஸை பிரேக் பண்ணவே இல்லை. ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸை பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணாமே கீழே வந்துட்டாங்க. ஸோ தட் யாரும் பை சைட் பொசிஷன்ஸ் மோஸ்ட்லி போயிருக்க மாட்டீங்க. செல் சைட் தான் நமக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். அண்ட் நான் ட்ரேட் பண்ணுறது எக்ஸாக்ட்லி இந்த எஃப்இஜிஸ்குள்ள வந்தப்ப இந்த ஏரியாஸ்ல ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களாலையும் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எப்படி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கு நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் பட் ஸ்டில் உங்களால் இன்னும் ப்ராஃபிட்டபிளாக வர முடியல அப்படின்னா இந்த கிளாஸஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸஸில் ஒன் நீங்களும் நானும் மட்டும் ஒரு பர்டிகுலர் செஷன் அட்டன் பண்ணி அண்ட் லைவ் மார்க்கெட்ஸில் எப்படி ட்ரேட் எடுக்கணும், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் மார்க்கெட்டுக்கு எப்படி மூவ் ஆகுது அண்ட் எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எப்படி டார்கெட்ஸ் வைக்கணும், எப்படி ஒரு ஆர்டர்ஸ் கரெக்டாக பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே நான் இந்த கிளாஸஸில் பேச போகிறேன். இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கு அண்ட் உங்க ஸ்க்ரீன்லையும் தெரியும் நினைக்கிறேன். அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அங்கேருந்து ஃபர்தரா கைட் பண்றேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தரா நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கு எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் 1 hour டைம் ஃப்ரேம். ஓகே ஃபைன். ஸோ நமக்கு இந்த கேப்பை வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அன்ஃபில்டான கேப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஏரியாஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பிக் ஈவெண்ட் இன் இந்தியன் மார்க்கெட்ஸ்ன்னு பார்க்குறப்ப நெக்ஸ்ட் மந்த் நமக்கு வந்துட்டு பட்ஜெட் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 1 monthல நமக்கு வந்துட்டு பட்ஜெட் இருக்கு. ஸோ அந்த பட்ஜெட் வரைக்குமே மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்சிலேஷன்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மோஸ்ட் லைக்லி நான் கொஞ்சம் புல்லிஷ் மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நியூ இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமே எப்பவுமே மார்க்கெட்ஸ்ல ஒரு மூவ் இருக்கும். ஒரு அப் சைட் மூவ்ல ஒரு டவுன் சைட் மூவ், ஒரு ஸ்டீப்பான மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த மூவ்க்கு அப்புறம் பட்ஜெட் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டா நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் வருஷமா நடந்திருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஜனவரியில ஒரு மூவ் இருந்துச்சுன்னா பிப்ரவரி பட்ஜெட் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் மூவ் விச் இஸ் ஜூடா ஸ்விங் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரி ஜூடா ஸ்விங் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வாட்டி அந்த ஜூடா ஸ்விங் எங்க இருக்கும் அப்படின்னா பட்ஜெட்டோட ஆன்டிசிபேஷன் எந்த சைட்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கும். இப்போ லெட்ஸே பட்ஜெட்டோட ஆன்டிசிபேஷன் புல்லிஷா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஜனவரி மந்த் வந்துட்டு பீரிஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் பட்ஜெட்டோட ஆன்டிசிபேஷன் நமக்கு பீரிஷா இருந்துச்சுன்னா இந்த ஜனவரி மந்த் நமக்கு வந்துட்டு புல்லிஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் கான்செப்ட். பட் என்னுடைய பட்ஜெட்டோட ஆன்டிசிபேஷன் இன்னும் கிளியரா இல்லை. பிகாஸ் இன்னும் ஆல்மோஸ்ட் 1 month இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு டாக்ஸ் ரிஜிம்ஸ்ல பெருசா இந்த சேஞ்சஸும் வராதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் லைக்லி அவங்க அந்த கார்பரேட் டாக்ஸ்ல கொஞ்சம் கை வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி இன்கம் டாக்ஸ்ல பெருசா அந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ தட் ஒரு மாதிரி நியூட்ரல் பட்ஜெட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியல. அகைன் ஆல்மோஸ்ட் நான் சரியா அதை பத்தி இன்னும் ரிசர்ச் பண்ணல. நான் பண்ணிட்டு செப்பரேட்டா ஒரு வீடியோ பட்ஜெட்டை பத்தி நான் போடுறேன். இன்னும் அதுக்கு 1 month டைம் இருக்கு. பட் ஸ்டில் நான் சொல்றேன் அந்த இம்பாக்ட் இப்போலேருந்து இருக்க ஆரம்பிச்சிடும். லைக் ஜூடா ஸ்விங் எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸ் பொசிஷன்ஸ் ஆப்போசிட் சைடில் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால நியூஸஸ் ஹெட். ஸோ ஒரு பெரிய நியூஸஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆக்சிலேஷன் எதிர்பார்க்கலாம். பட் அதுக்காக
நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பிகாஸ் அதுக்கு இன்னும் 1 month டைம் இருக்குது, நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட ஐ மீன் நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டோட நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, மார்க்கெட்ஸில் இந்த லோ செக்யூர் லிக்விடிட்டிஸ் இருந்துச்சு, அந்த லிக்விடிட்டிஸை மார்க்கெட் ஸ்வெப்ட் ஆஃப் பண்ணிட்டு, ஸோ இப்போ நெக்ஸ்ட் எந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணால் நான் நெக்ஸ்ட் வீக்குக்கு புல்லிஷாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி இங்கே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கோட ஏரியாஸ். எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இன்னும் இந்த ஆர்டர் பிளாக்ஸை பிரேக் பண்ணலை. அண்ட் இந்த ஆர்டர் பிளாக்ஸ் இவ்வளோ பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டை காஸ்ட் பண்ணியிருக்கு, விச் ஈவன் கிவ்ஸ் அ கேப் டவுன். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இந்த ஏரியா ஷுட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ கிரேட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்ல கொஞ்சம் புல்லிஷாக இருப்பேன். அண்ட் இதோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் 24,227 ஸ்டார்ட் ஆகுறது 24,171 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா இது நீங்கள் வந்துட்டு 24,250 வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 24,250லேருந்து 24,150 வரைக்கும் எக்ஸாக்ட்லி ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட் அந்த ஏரியாஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் சப்போஸ் இந்த 100 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா, எண்ட் ஆஃப் தி டேல நமக்கு க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக நான் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டு திஸ் கேப். பட் ஸ்டில் நமக்கு டேட்டாஸ் இருக்குது அண்ட் ப்ளஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸில் கொஞ்சம் நியூஸஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு ஒரு முடிவுக்கு வர முடியும், இதர் மார்க்கெட்ஸ் மேலே போகுதா இல்லை கீழே வர போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நியூஸஸ்லாம் பேன் அவுட் ஆகிறப்ப நான் டெய்லி பேசிஸில் இங்கே வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். சப்போஸ் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்க, முடிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிகாஸ் நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் ஆகும், அவ்வளோதான். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு இன்ட்ராடே பேசிஸ்க்கு வருவோம். இன்ட்ராடேல நிஃப்டி எப்படி மட்டம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, மண்டே மார்க்கெட்ல நிஃப்டி எப்படி மட்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் 15 minutes டைம் ஃப்ரேம். ஸோ 15 minutes டைம் ஃப்ரேம்ல எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நான் ஸ்டாப் மூவ், பட் ஸ்டில் இட்ஸ் சம்வாட் பேலன்ஸ் இருந்தாலும், பட் ஸ்டில் இங்கே இந்த லோஸ் டு இந்த ஹைஸ் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் ஒரு மாதிரி இம்பேலன்ஸ் மூவாக தான் போயிருக்கு, எஸ்பெஷலி திஸ் லோ டு திஸ் ஹை. ஸோ இப்போதைக்கு என்னுடைய டீலிங் ரேஞ்சுன்னு பார்க்குறப்ப லைக் இந்த லோஸ் டு இந்த ஹைஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த லோஸ் டு இந்த ஹைஸ் வரைக்கும் நம்ம எடுத்தோம்னா இந்த ஏரியாஸோட 50% பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாஸில் வி ஹேவ் ஆர்டர் பிளாக்ஸ் டூ. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ஸில் வி ஹேவ் அன் ஆர்டர் பிளாக். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ஸில் வி ஹேவ் அன் ஆர்டர் பிளாக். ஸோ மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்லேருந்து திரும்புறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதோடைய கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த ஆர்டர் பிளாக்ஸோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 23,974லேருந்து 23,920 வரைக்கும் இருக்குது, விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட் ஜோன்ஸ் இது. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஜோன்ஸுக்கு கீழே வரப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப் டு திஸ் ஏரியா. இந்த கன்சிக்யூட்டிவ் ரேஞ்ச் ஆஃப் இந்த பிளாக் கலர் கேண்டில் செட்ல இது வரைக்கும் நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ் இந்த ரிவர்சல் ஆகிறப்ப நம்ம ஃபர்தரா இந்த ஹைஸ் வரைக்கும் மார்க்கெட்ஸ்ல மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், விச் அகைன் ஒரு ஆர்டர் பிளாக்கை நீங்க ஒரு ரெசிஸ்டன்ஸா பார்த்து அது பிரேக் ஆக பொசிஷன்ஸ் ஆட் பண்றதுல டிக்ரீஸ் பண்றதோ பண்ணலாம். பட் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப இந்த ஏரியாஸ் தான். ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப ஆல்மோஸ்ட் 23,974லேருந்து 23,918 which is already told. ஸோ இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா லைக் 23,920லேருந்து 23,970 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் நாம வச்சுக்கோங்க. ஒரு 50 பாயிண்ட் ஜோன்ஸ் இந்த ஏரியா. லைக் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனால் ஒரு டவுன் சைட் மட்டுமோ, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபார் நிஃப்டி. அண்ட் இதை தாண்டி பெருசாக நிஃப்டியை பற்றி எதுவும் பேசுறதுக்கு இல்லை. அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட 15 minute சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம் அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படி, ஐ மீன் ஃப்ரைடே மார்க்கெட்ஸ் எப்படி பேன் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்சத்தில் டவுன் சைடில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்ங்கிறது இந்த லோஸை சொல்லுவேன், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 51,450. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் எய்தர் பேங்க் நிஃப்டி 52,000 ஆர் 2,200 சம்திங் அந்த ஏரியாஸ்க்கு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்ஸ் கீழே இறங்கி 51,500க்கு கீழே போகணும். இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். ஐ மீன் ஸோ லாஸ்ட் வீடியோஸ் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸில் இந்த லோஸுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைமில் மார்க்கெட்ஸ் இந்த கேப் கிட்ட ரீச் பண்ணாங்கன்னா இதுக்கு மேலே போகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அண்ட் மார்க்கெட்ஸ் இந்த லோஸுக்கு கீழே க்ளோஸ் வச்சாங்க, ஃபர்தராக மார்க்கெட்ஸும் கீழே வந்தாங்க. அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு 51,750 சொல்லியிருப்பேன். ஸோ 51,750 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ் இந்த ஏரியாஸ் தான் நான் வந்துட்டு நம்மளோட க்ரூஷியல் பாயிண்டா நமக்கு இதுல சொல்லியிருப்பேன், லைக் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு மேலே வச்சுன்னா பை சைடும், ஒரு இந்த லோ சிக்கில் ஸ்டேன் ஆச்சுன்னா செல் சைடு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேன் ஆப்ஷன் ஒரு
லைக் ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன் இருந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த லோஸை கட் ஆனதுக்கு அப்புறம் டவுன் சைடில் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா லைக் உங்களால இன்னைக்கு வந்துட்டு ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸை மேக் பண்ணியிருக்க முடியும். ஓகே ஃபைன். நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி எப்படி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, க்ரூஷியல் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸில் இந்த லோஸ்க்கு கீழே வி ஹேவ் லிக்விடிட்டி. ஸோ அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த ஸ்வீப் பண்ண கையோட வி ஹேவ் எஃப்இஜி ப்ளஸ் ஆர்டர் பிளாக்ஸ் பேரி. ஸோ இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆர்டர் பிளாக் ப்ளஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்குள்ளேயே வி ஹேவ் அன் எஃப்இஜி. ஸோ மார்க்கெட்ஸ் என்ன இருக்கு, இந்த லோஸுக்கு கீழே வந்து கரெக்டாக வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்ஸ் ஒரு இந்த எஃப்இஜியை டேப் பண்ணிட்டு அகைன் அங்கேருந்து மார்க்கெட்ஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு செட் ஆகி இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இதுதான் நான் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்டாக சொல்லுவேன். அண்ட் இதோட குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 50,894 50,750 வரைக்கும் பேன் அவுட் ஆகுது, விச் இஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 150 பாயிண்ட் சோன்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த சோன்ஸுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஐ மீன் சிம்பிளி இந்த பிளாக் கலர் கேண்டலோட ரேஞ்சை வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா டவுன் சைடும், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். And that is it for today's video. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். Until then, this is Kanan signing off from Master Trades.